மனிதனுக்கு 21 உருவங்கள் உண்டு என்று சித்தர் சொல்கிறார். அவை: 1. 5 பஞ்சபூத மாய உருவம். 1. மண், உடலாகத் தோன்றும் நான். பிடிப்பு வந்தால் ஞானம் மூடப்படும். 2. நீர், இன்பம் தேடும் ஆசை, அடங்காவிட்டால் அறிவு சிதறும். 3. தீ, கோபமாக எரியும் அக்னி, அடங்கினால் அமுதமாகும். 4. காற்று, அலைபாயும் மனம், மூச்சு நின்றால் மனம் நின்றுவிடும். 5. ஆகாயம், வெற்றிட மாயை, அதை உணர்ந்தால் உருவம் கரையும். 6. 10 பஞ்சபுலன் விஷ உருவம். 6. கண், காணும் ஆசைதான் கட்டு. 7. காது, புகழ் இகழ்ச்சி மயக்கம். 8. மூக்கு, வாசனையில் விழும் மோகவலை. 9. நாக்கு, ருசியும் சொல்லும் இரட்டை விஷம். 10. தோல், தொடுதலில் பிணைப்பு. 11 முதல் 15 வரை பஞ்சபிரான உருவம். 11 பிராணன், உள்ளே இழுக்கும் உயிர் சக்தி, மூச்சு, சுறுசுறுப்பு. 12 அபானன், கீழே விடும் சக்தி, கழிவு, பழையதை விடுதல். 13 சமானன், நடுவில் சமமாக்கும் சக்தி, ஜீரணம், சமநிலை. 14 உதானன், மேலே தூக்கும் சக்தி, குரல், சிந்தனை உயர்வு. 15 வியானன், எங்கும் பரப்பும் சக்தி, இரத்த ஓட்டம், இயக்கம். 16, 18 அந்த கரண உருவங்கள். 16 மனம், எண்ணம் ஓடும் குரங்கு. 17 புத்தி, தீர்மானம் செய்யும் கத்தி. 18 அகங்காரம், நான் என்ற சுவர். 19, 21 வினை சிவ உருவங்கள். 19 வினை விதை, செய்ததின் சேமிப்பு. 20 அனுபவ வினை, இப்பிறவி அனுபவம். 21 சிவநிலை, உருவமற்ற அறிவு. 5 கடந்தால் மனம் சாந்தி, புலன்கள் அடங்கினால் உள்கதவு திறக்கும். பிராணம் ஒழுங்கு பெற்றால் ஞானம் விளங்கும். மனம், புத்தி, அகங்காரம் தணிந்தால் உடல் ஆலயம். வினைகள் தீர, அனுபவம் மெல்லி, சிவமே தானாய் நிற்கும். போகர் சித்தர்.